ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். முதலாவது வரவழைக்கிறார், இரண்டாவது கொடுக்கிறார், மூன்றாவது அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் he called, second he gave, third he sent. தேவனுடைய சமூகத்திலே முதலாவது நம்மை அழைக்கிறார். இரண்டாவது பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பகுதி. அவர் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறார்? வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கிறார். அந்த கொடுக்கிற பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி. அதில் தான் ரொம்ப டஃப்பான சூழ்நிலைகளை, சுச்சுவேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் கொடுக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிற நேரத்தில் காத்திருப்பது மிகவும் அவசியம். மூன்றாவதாக நம்மை அனுப்புகிற தேவன், மூன்றாவது தான் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அவசரப்பட்டு ஊழியம் செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் அனுப்புகிறப்ப நம்ம ஊழியம் செய்கிறப்ப நம்முடைய ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக அமையும். முதலாவது அவர் நம்மை வரவழைக்கிறார், இரண்டாவது கொடுக்கிறார், மூன்றாவது அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் he called, second he will give, third he will send. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.